ஹே டியூட்ஸ், நீங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் சத்யா ஸ்டேடியம் ஆப்போசிட் ரோட்ல இருக்கிற கணபதி நகர லொக்கேட் இருக்கிற செல்லமால்ஸ் மண்பானை சமையல்ங்கிற அந்த கடைக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலான மண்பானை சமையல் கடை. அதே மாதிரி ஆம்பியன்ஸும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ட்ரெடிஷனலா பிளேஸ் ஆயிருக்குங்க. இதோட ஹெர்பலாவும் மேக் பண்ணிருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா தென்னை, கோரை, மூங்கில், வாழை மட்டை, பாக்கு மட்டைங்கிற ஒரிஜினல் பிளான்ஸ் எல்லாமே வச்சு பேட்டர்ன் டிசைன் பண்ணிருக்காங்க. செமல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் என்ன வாங்கியிருந்தோம்னு பாத்தீங்கன்னா ஆப்பம் வாங்கியிருந்தோம். அதுக்கு அவங்க தொட்டுக்கே தேங்காய் பால் பானையில வச்சு கொடுத்துருந்தாங்க. இவங்க சமைக்கிறது அப்புறம் பரிமாறது எல்லாமே பானையில தான் பண்றாங்க. நான் போனப்ப ஆப்பத்தை ஊத்து பாக்கி எல்லாத்தையுமே இலையிலே வச்சுட்டாங்க. அதனால ஆப்பத்துக்கான தேங்காய் பால் மட்டும் தான் எனக்கு பானையில கிடைச்சிச்சு. சாப்பிடுறதுக்கு பாத்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் அவ்வளவு அருமையா இருந்துச்சுங்க. நம்ம அடுத்து என்ன வாங்கினோம்னு பாத்தீங்கன்னா சம்பா கோதுமை புட்டு, சம்பா கோதுமை உப்புமா, அப்புறம் பனியார காம்போ வாங்கியிருந்தோம். புட்டு வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருந்துச்சு. பனியாரம் டேஸ்ட் வைஸ் ஓகே தான், ஆனா உப்புமா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நம்ம அடுத்து என்ன வாங்கினோம்னு பாத்தீங்கன்னா மாப்பிள சம்பா இட்லி. இது டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா நார்மல் இட்லி மாதிரி தாங்க இருந்துச்சு. ஆனா அதுக்கு அவங்க கொடுத்த அந்த சாம்பாரும் அந்த 3 வகையான சட்னியும் இருக்கு பாருங்க, அட அட அப்படி இருந்துச்சுங்க. நம்ம அடுத்து மாப்பிள சம்பா தோசை வாங்கியிருந்தோம். இது வந்து ஆனியன் பொடி நெய்லாம் ஊத்தி பண்ணியிருந்தாங்க. அதுவும் அந்த சட்னி சாம்பாருக்கு அந்த முருவலான தோசைக்கு இன்னுமே அருமையா இருந்துச்சுங்க. தாராளமா நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம அடுத்து என்ன வாங்கினோம்னு பாத்தீங்கன்னா வரப்படை வாங்கியிருந்தோம். இதுக்கு அவங்க அவியல் நாட்டு சக்கரையும் தொட்டுக்கையா வச்சு கொடுத்திருந்தாங்க. வரப்பட டேஸ்ட் வைஸ் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. ஆனா அவியல் டேஸ்ட் வைஸ் ஓகேவா தாங்க இருந்துச்சு. நம்ம அடுத்ததா சப்பாத்தி வாங்கியிருந்தோம். இதுக்கு அவங்க தொட்டுக்கையா வெஜ் குருமாவும் சென்னை மசாலா குருமாவும் தந்தாங்க. டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டா சூப்பரா இருந்துச்சு. குருமாவும் பாத்தீங்கன்னா 2 குருமாவும் நல்லா தாங்க இருந்துச்சு. ஆனா அதுல பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஹெர்பலுக்கு ஒரு அளவே இல்லையாங்கிற மாதிரி தண்ணி கூட ஹெர்பலா தாங்க வச்சிருந்தாங்க. நம்ம கடைசியா அவங்களோட ஹோம்மேட் ஐஸ்கிரீம் காட்டன் கேண்டி ஃபிளேவர் வாங்கியிருந்தோம். இதுவும் பாத்தீங்கன்னா மில்கியா சூப்பரா இருந்துச்சுங்க. என்ன பொறுத்தவரைக்கும் உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு மஸ்ட் ட்ரை ஷாப்னு நான் சொல்லுவேன். அடுத்த வேலை பார்ப்போம். டாடா.